ஹலோ காய்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, இப்போ நம்ம கமெண்டில் ஒரு மச்சி சொல்லியிருக்காரு, நம்ம பெட்ரோல் பங்குக்கு வெடி வைக்கணும்னு சொல்லியிருக்காரு. இப்போ அந்த ஆசையை நம்ம நிறைவேற்ற வேண்டாமா? ஃபோனை ஏடுறோம், ஒரு பைக்கு, கெத்தான ஒரு பைக் ஆர்டர் பண்ணிடலாமா? நமக்கெல்லாம் எப்பவுமே ஃப்ளைட்டு தான். என்னடா டப்பாக ஃப்ளைட்டு ஆர்டர் பண்ணிக்கிறேன், இன்னும் சைட்லலாம் கண்ணாடிவே காணும். எனக்கு தெரிஞ்சு பறக்குமான்னு தெரில. எப்பயுமே ஃப்ளைட்டு ஏர்போர்ட்டில் தான் ட்ராப் பண்ணணும்னு சொல்லுவாங்க. போய் அங்கேயே ட்ராப் பண்ணிடுவோம். இதோட பெரிய ஃப்ளைட்லாம் வச்சுக்கிறாங்க. நான் பார்த்தேனே, எனக்கு பிடிச்ச ஃப்ளைட்டு இதோட அந்த மஞ்சள் கலரில் இருக்குங்க, எல்லோ கலர். அங்கே நிற்கிறான் பாரு என் தலைவன். இப்போ நாம் ட்ராப் பண்ணுறது அங்கே. அவ்வளோதான். கீழே இறங்குறதுக்குள்ள லைக் அண்ட் சப்ஸ்கிரைப். மெதுவாக இறங்கலாம். கிருட்டுன்னு போட்டு விட்ருங்க. பார்த்து பொறுமையா. இவ்வளோ மெதுவாக இறங்குனா நாளைக்குள்ளே தான் இறங்க முடியும். வேகமாக இறம்பிடுவோமா சார்? பார்த்து வீல் உடஞ்சிட போகுது. எப்படியோ சேஃபாக லேண்ட் ஆயிடுச்சு. இப்போ இறங்கி முத்தியும் பார்ப்போம். நம்ம சிட்டி இவ்வளோ அழகாக இருக்கு. ஆனால் நம்மளை தவிர யாருமே இந்த மாரிலாம் பண்ண மாட்டாங்க. என்னது இது? நம்ம மச்சி இருக்கான். ஒரே நிமிஷம் கைஸ், நான் அந்த செட்டிங்ஸை மாற்றுறதுக்குள்ள எல்லோரும் லைக் கூட போட வேணாம், சப்ஸ்கிரைப் போட்டு விட்ருங்க. சப்ஸ்கிரைப் போட்டு விட்டால் தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஃபுல்லாக களை கட்ட முடியும். இது பேர் GTA 5. நீங்கள் லைக் போட்டிங்கன்னா என்ஜாய். இன்றைக்கி பாருங்கள், கரெக்டாக இன்றைக்கி அடித்த அடியில் இந்த காரை வேறு எடுக்க முடியல காய்ஸ். என்னன்னு தெரில, கூட்டை போட்டு போயிட்டான். வரட்டும், ஃபோன் பண்ணி சொல்லலாம். அதுக்கு முன்னாடி நேரம் இல்லை, டக்குன்னு நம்ம ஐயபுசா வெட்டுப்போம். ஐயபுசா பாருங்க எப்படி கெத்தாக இருக்குன்னு. ஆனால் எங்கே தான் ஹேண்டில் வருன்னு தெரில. பின்னாடி இருந்து போகலாம் வருது, கெத்து தான், நல்லா தான் இருக்குது. இறங்கி ஓட்டுறான் பாரு. இப்போ இந்த கார் வந்து வச்சுக்கிறேன்டா ஒரு என்னமே முன்னால கார் புறா அம்மா பண்ணேன். என்ன மறந்துட்டேன். ஒரு டைம் ஸ்கிட் அடிக்க போகுமா? எர்றாடே, என்ன எங்கள் ஐயப்பசாக்கிட்டே வரையா? அங்கே காரை கொடுத்துட்டு இல்லை உங்களை லாக்கி லஞ்சு வச்சு முடிச்சு விட்ருவேன். ட்ரையில் பார்க்குறியா? அங்கே ஒரு ப்ளூ கலர் மண்டே போகிற மாதிரியா? ஓடு. எஸ் ஆகிட்டான். இன்னொரு ஷாட் போடு. நமக்கெல்லாம் எப்பயுமே வைகன்னு தான். ஸ்னைப்பரை வச்சு அவன் மண்டையிலே போடலான்னு இங்கடா காணாம போயிட்டான். நம்மள கூட விட்டக்காரங்க தான் இருப்பாங்களோ. ஒரு லாக்கெட் லஞ்சு செத்தடா இன்னைக்கு, சாவுடா. எப்படி ஐபுஷா? அப்படியே ஐபுஷா அப்படி கெத்தாக இருக்கு. ஏற வண்டியில் இனிமேல் வண்டி ரூட்டில் எவனாச்சும் வந்தீங்க, இதே கதி தான் உங்களுக்கும். என்ன ஒரு ஆனந்தம். கண்ணி முடிஞ்சா ஓடி போடுறா. விட்டுருண்டா. எப்படியோ தப்பிச்சிக்கிட்டேன். ஆமாம், எப்படி அங்கே இதுக்கு போகிறது? ஆட்டாச்சும் அவன் வழி கேட்போமா? ஐயபுசா நிறுத்துறா. அவனும் வெள்ளை சட்டை போகிறான், அவன்கிட்ட கேட்போமா வழி? நான் என்னத்தான் நினச்சான்னு தெரியல, விட்டுட்டு போச்சு. சரி எறா வரேன். எங்கேயும் போனேன், அவ்வளோதான். எறா வரேன். நில்றா தம்பி, ஒரே இடத்துல நடந்துட்டுருக்கிறேன். ஏர்போர்ட்டுக்கு எங்கே போகணும்? பெட்ரோல் பங்க்கு அங்கேயா? டேங்க்ஸ்ண்ணா நடக்கிற தப்பாரு. இப்போ நமக்கு ஒரு கெத்தான வண்டி தான் வேணும். சைனா மேடிங் சைனா. எப்போ பெட்ரோல் திங்குதோ அப்போ காணா. எங்கே போகிறேன்? ஆமாம், இப்போ நான் எங்கே போகிறேன்? இந்த மண்ணையை மட்டும் தான் சொன்னான். நேராக போய் லெஃப்ட் விடுறான்னா. ஐயோ, லெஃப்ட் அங்கே போகுது. பரவாயில்ல, நம்ம ஏரியா தானே, சுற்றுவோம். லெஃப்ட். கலர் அந்த இடத்துல தொங்குது. போடுறான். பச்சை சட்டை ஓடி போடுறோம். யாரு விட்டு ஏற்றி விடுவேன், யார் ஏற்றி வந்தீங்கன்னா. இப்போ நம்ம வந்த இடத்துக்கே வர மாரி ஃபீல் ஆகுது. இல்லை நம்ம எங்கேயோ தான் போகிறோம். நான் அப்படின்னா பயமாகுதுண்ணா. ஓடி போயிடுறோம். ஒரே ஆக்சிடென்ட். தப்பிச்சிக்கிட்டான் பாருங்க.
செத்தான்டா சேகரி. தேவையாடா? டே திரும்பி நம்ம வீட்டுக்கு வரோம். நல்லா தானே இருக்குது. திரும்பியும் சுற்றுனே நான் சுற்றிக்கிட்டே இருப்பேன். இப்போ ஒரு டைம் ஸ்கிட் அடிச்சு பார்ப்போமா? வா எவ்வளோ ஸ்கிட்டு ஓய் செம்ம வண்டி வெடிச்சிருக்குது போய். வாவ் டோ சாமி என்ன ஆயிட்டு கீழே விழுந்து நம்ம இருப்போமான்னு தான் தெரியல. இருந்தால் ஹிட்டு. புறா பரவாயில்லண்டா. இன்னும் கில்லி மாரி இறங்கி பள்ளி மாரி ஒட்டி பண்ணா. எப்படி ராக்கெட் இல்லாமல் அந்த வண்டி பறக்கும். ஏன்னா மோட்டரை செக் பண்ண சொன்னால் இன்ஜினை செக் பண்ணிடுச்சு. அந்த வெள்ளை சட்டையிலேருந்து கேட்டதுலேருந்து இப்படியே தாங்க விழுந்துட்டுக்கிறேன். நீங்கள் உழுவக்கூடாதுன்னு நினச்சிங்கன்னா ஒரு லைக் மட்டும் போட்டு விட்ருங்க. கண்டிப்பாக நான் உழுவ மாட்டேன். நம்ம இப்போ என்ன வண்டி எடுக்கலாம்? எனக்கு ஒரு வழி தெரியுது. நம்ம இப்போ நாடா எடுக்கலாம். ஒரு வழி இருக்குது. 400 போட்டால் 4000 போட்டால் என்ன வண்டி வரும்? வாவ் கிரேட் கார். அண்ணன் கில்லி மாதிரி இருக்கும். செமையாக தான் இருக்குது காரு. மாடல் கார் தான். போன வருஷம் தான் செஞ்சது. வாவ் எவ்வளோ வேகம். ஆட புறா பின்னட்டாப்பு கழுச்சு. வாவ் வாட் அ கார். நம்ம சைக்கிள் கிடக்குது. டே ஐபூசா போச்சுடா. என்னங்க இது? கதவு மட்டும் தனியாக போகுது. பின்னாடி பேத்துக்குச்சு. ஆட கழுச்சு. ஆனால் இப்போ தான் நம்ம பைக் அழகாக இருக்குது அந்த கார். டே புறா வாவ் காரோட வீலிங்கை பார்த்தீங்கன்னா இந்த வீலிங்காகவே நீங்கள் ஒரு லைக் போட்டாங்க. வாவ் இந்த வீலிங்காகவே ஒரு லைக்கை போட்டு விட்ருங்க. இப்போ நீங்கள் லைக்கை போட்டதுன்னா வாவ். இப்போ நம்ம எங்கே போகலாம்? ஒரு பீச்சுக்கு போய் தண்ணி குடிப்போம். பீச் கொஞ்சம் நல்லா தான் இருக்குது. ஆனால் நல்லா இல்லை. நம்ம கார் எப்பவுமே ஸ்கிட்டிங் காருன்னு நினைக்கிறேன். பேர் ஸ்கிட்டிங் காருன்னு வச்சிடலாமா? நல்லா தான் இருக்குது. காரமே விட்டு தூக்குடா. வெள்ளை காருக்கு வெள்ளை சட்டை பிடிக்காது. வாவ் இன்னொரு டப்பிங் கட்டிட்டான். போச்சுடா. வாவ் செம்மையாக தான் இருக்குது. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா பெட்ரோல் பங்கு தேடி அலைய வேணாம். இதுக்கு முன்னாடி எங்கே போனோமோ அங்கேயே போயிடலாம். பெட்ரோல் பங்கு தேடி அலைய வேணாம். ஓடு இந்த வேகத்தில் யாரையாச்சும் முட்டணும்னு சொல்கிறதுக்குள்ள என்ன அடி பாருங்க. உங்களுக்காக சத்தியமாக இவ்வளோ அடி வாங்கினதில்லை. ஆமாம் ட்ரெயின் எடுத்து இன்னொரு கமெண்டில் சொல்லியிருந்தாங்க. அதை நிறைவேற்றிடுவோம். வாவ் ட்ரெயின் வர அவ்வளோ தூரத்தில் இருக்குது. என்ன வண்டி எடுப்போம்? கவாசிக்கு எடுப்போமா? கவாசிக்கு வேணான்னு நினைக்கிறேன். வாவ் நம்ம கிரேட் கார் எடுத்துகிட்டு போவோம். பாருங்க சத்தியமாக சொல்கிறேன். இந்த காரு செம்மையாக இருக்குது. இந்த காரு ஒரு மாடலுங்க. மாடல் பார்த்திங்கன்னா ஒரு 250 வந்திருக்கு. இந்த மாடல் எவ்வளோனா நல்லா. வாவ் காரு செம்மையாக போகுது. இதில் ஒரு பாட்டை போட்டு விட்டு கெத்தாக போனால் எப்படி இருக்கும்? இப்போ வளைச்சி ஒரு ஸ்கிட்டை மட்டும் பாருங்களேன். ஆனால் இது டப்பாகன்னு பார்த்ததே தெரிஞ்சு போச்சு. ஹலோ காய்ஸ், இன்றைக்கான வீடியோவில் இவ்வளோ தான். பார்ட் 2ல் நான் நாளைக்கு நீங்கள் லைக் பண்ணிங்கன்னா பார்ட் 2 கன்ஃபார்ம் போட்டுருவோம். 1 மில்லியன் சப்ஸ்கிரைபர் அடிச்சுன்னா கண்டிப்பாக உங்களுக்காக இந்தமாதிரி இன்ட்ரெஸ்டான வீடியோ நிறைய கிடைக்கும். பாய் சி யூ டாட்டா. இப்போ நான் ட்ரெயினில் ஏறத்துக்குள்ளே நீங்கள் ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் போட்டு விட்ருங்க மக்களே. பாய் டாட்டா. இது